தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் புறநகர் பொமினியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியான வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவும் ஈரானும் போரினை உடனடியாக நிறுத்தும் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அறிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரான்சிற்கு வருகை புரிந்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பிரான்சில் சந்தித்துள்ளனர். பிரான்சில் சிறார் பாலியல் குற்றவாளிகளுக்கு கட்டாய இரசாயன ஆண்மை நீக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்கு பிரெஞ்சு மக்களிடையே பெரும் ஆதரவு ஏற்பட்டுள்ளது. பிரான்சை உலுக்கிய 11 வயது மாணவி லியானா உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, மனைவி பிரிஜித் மேக்ரோ ஆகியோர் லியானாவின் பெற்றோருடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. Il s'agit de la mort d'un homme pour la première fois de notre communauté. Une mort qui semble être injustifiée,
disproportionné. L'usage de cette arme était-il vraiment nécessaire? Donc ce que l'on demande aujourd'hui, c'est la vérité et la justice. Ce n'est pas l'accusation, ni envers la police, ni envers la justice. Donc cette marche est pacifique et elle vise à demander une enquête impartiale, transparente et la quête de justice. Merci. பாரிஸ் புறநகர் பொபினியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியான வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மே 30 நிகழ்ந்தது. இவரது மரணத்திற்கு நீதி கோரியும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நிகழாதிருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை அறவழி அமைதி நிலை நடைபவனி கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் பொபினி நகரசபை அனுமதியுடன் நடைபெற்றது. பிரான்ஸ் காவல்துறை பாதுகாப்பு வழங்கியிருந்தது. இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையில் சென்டனி நகரபிதா, நகரசபை உறுப்பினர்கள், பொதுமக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், இளையோர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நாங்கள் எங்கள் இனத்துக்காண்டி தான் இது செய்கிறோம், வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு தேவை எங்கள் தமிழ் இனம்தான். நாங்கள் எங்களுக்கு இனத்துக்காண்டி தான் நாங்கள் எல்லா போராட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் இதுவும் ஒரு போராட்டமாக தான் இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த நிகழ்வு நாங்கள் இனிமேல் நடக்காதபடி செய்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்வு. இதில் நீங்கள் வந்திருந்த எல்லாருக்கும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்து இவ்வளோ நேரங்களை ஒதுக்கி இதுவரைக்கு அவற்றை நினைவு கூர்ந்ததுக்கு மிக்க நன்றியோடு இதை முடித்துக் கொள்கிறேன். Je valide totalement dans les propos qui sont, et on a véritablement un sujet autour de la santé mentale et l'état psychique de ces personnes qui sont derrière violenter, ou en tout cas l'utilisation de ces armes létales par rapport aux forces de l'ordre. Je m'aligne totalement sur, avec l'ensemble de mes collègues, sur également cette marche solennelle. C'est très important pour notre communauté d'Afrique qui a vécu cet exil, etc. Et en tout cas, on est totalement et pleinement solidaires avec tous. Merci beaucoup. இன்னொரு மெசேஜை ஃப்ரெஞ்சில் படிக்க போகிறேன். அவர் எங்களுக்கு எப்போவுமே இதுக்கு இந்த விவாதத்துக்கு மன்னிப்பு கூறிக்கொண்டு தன்னுடைய ஆதரவை எப்போவுமே தங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். S'il ne s'agissait que de cette violence-là qui s'est abattue ce jour-là, on pourrait dire que c'est un cas isolé. La réalité, c'est que ce n'est pas le cas. Trop souvent aujourd'hui, trop souvent dans notre pays et particulièrement dans nos villes populaires, les personnes dites racisées, qu'elles soient noires, arabes, en tout cas perçues comme telles, indo-pakistanaises, tamoules, sri-lankaises et autres, en tout cas qui nous viennent notamment du Tamil Eelam, sont aussi violentées par manifestement aussi cette police qui, à mon sens, sur un certain nombre d'actions, de gestes, agit de manière non républicaine, et c'est ce qu'il faut dénoncer. Je ne sais pas encore une fois ce qui s'est passé ce jour-là. Je ne vais pas m'avancer plus que ça ne l'est. Je pense que la marche que vous avez organisée, le rassemblement que vous avez organisé, a pour objectif justement qu'on trouve des réponses. Mais une chose est sûre, c'est que ces violences policières doivent cesser. பிரான்சில் ஜூன் 15 திங்கட்கிழமை இன்று ஆரம்பிக்கப்படும் G7 உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிப்படுத்தப்பட்டதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 100 நாட்களுக்கும் மேலாக நீடித்த மத்திய கிழக்கு மோதலுக்கு பின்னர் அமெரிக்காவும் ஈரானும் போரினை உடனடியாக நிறுத்தும் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று அறிவித்துள்ளார். ஒப்பந்தம் இப்பொழுது இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் மத்திய கிழக்கில் நிலவிய பதற்றம் தணியும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. இதற்கிடையில் ஈரான் தரப்பு இந்த போரின் போது தாம் பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளதாக கூறி தங்களது நிலைப்பாட்டை வெற்றிகரமானதாக சித்தரித்துள்ளது. மேலும் உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால்
எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டிருந்த அச்சம் குறைந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிவடைந்துள்ளன. இந்த ஒப்பந்தம் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது தற்காலிக போர் நிறுத்தமா என்பது அடுத்த சில நாட்களில் தெளிவாகும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரான்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரான்சிற்கு வருகை புரிந்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த மாநாடு இப்பொழுது நடைபெறுகிறது. ஜூன் 15 முதல் பிரான்ஸ் எவியோன் லே பா நகரத்தில் 3 நாட்கள் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் கலந்து கொள்கிறார். இது பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கின்ற இடம். உலகின் கவனம் தற்பொழுது அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த சமாதான ஒப்பந்தத்தின் மீதே கவனம் செலுத்துகின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் G7 அமைப்பின் இந்த ஆண்டுக்கான தலைமை பொறுப்பை ஏற்ற பொழுது உலகளாவிய சமத்துவம் இன்மையை குறைத்தல், பல்தரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், இதே போன்று வர்த்தக மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்களை குறைத்தல் என்பனவற்றை முன்னுரிமைகளாக அறிவித்திருந்தார். ஆனால் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையை முன்னிறுத்தும் ட்ரம்பின் அணுகுமுறை இதற்கு முரணாக இருப்பதாக பல அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ட்ரம்ப் ஐரோப்பிய நட்பு நாடுகளிடம் இருந்து தூர விலகியுள்ளார். நேட்டோ அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகலாம் என்ற கருத்துக்களையும் பல முறை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இதனால் ஐரோப்பிய நாடுகளில் பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர், ஐரோப்பிய பாதுகாப்பு நிலைமை, பொருளாதார தாக்கங்கள் பற்றியும் G7 தலைவர்கள் விரிவாக ஆலோசிக்க உள்ளனர். மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு AI தொடர்பாகவும் சூடான விவாதங்கள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. AI நிறுவனங்களுக்கு கடுமையான ஒழுங்குமுறைகள், சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல் பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. அதேவேளை ட்ரம்ப் நிர்வாகம் AI துறையில் அதிக கட்டுப்பாடுகளை விதிப்பதை எதிர்க்கிறார். மொத்தத்தில் இந்த G7 மாநாடு, ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம், உக்ரைன் போர், நேட்டோவின் எதிர்காலம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் உலக வர்த்தக உறவுகள் போன்ற முக்கிய உலக பிரச்சனைகளுக்கான மேடையாக அமைகின்றது.
பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பிரான்சில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வொன்றில் சந்தித்து இந்தியாவின் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப மற்றும் புதுமை திறன்களை உலக அரங்கில் முன்னிறுத்த உள்ளனர். இந்த சந்திப்பு மூலம் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு AI முன்னேற்றங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், புதுமை நிறுவனங்கள், பசுமை ஆற்றல் மற்றும் நிலைத்த வளர்ச்சி திட்டங்கள் போன்ற துறைகள் சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றன. சமீப ஆண்டுகளில் பிரான்ஸ் இந்தியா இடையிலான உறவுகள் பல துறைகளில் வலுப்பெற்றுள்ளன. குறிப்பாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு, அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு AI, வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகிய துறைகளில் இரண்டு நாடுகளும் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மேக்ரோ மோடி சந்திப்பில் ஐரோப்பிய நிறுவனங்களும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவது, புதிய முதலீட்டு வாய்ப்புகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கூட்டு திட்டங்கள் பற்றியும் விவாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. G7 உச்சி மாநாடு செயற்கை நுண்ணறிவு, உலக பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க உள்ளது. இந்த சூழலில் மேக்ரோ மோடி சந்திப்பு இந்தியாவை உலக தொழில்நுட்ப சக்தியாக முன்னிறுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பானது பிரான்ஸ் இந்தியா மூலோபாய கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதோடு ஐரோப்பா மற்றும் இந்தியா இடையிலான தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார உறவுகளுக்கும் புதிய ஊக்கத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் சிறார் பாலியல் குற்றவாளிகளுக்கு கட்டாய ரசாயன ஆண்மை நீக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்கு பிரான்ஸ் நாட்டின் மக்களிடையே பெரும் ஆதரவு இருப்பதாக சமீபத்திய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சில ஊடகங்களில் வெளியாகியிருக்கும் கருத்து கணிப்புகளின்படி சுமார் 83% பிரெஞ்சு மக்கள் இந்த நடவடிக்கையை ஆதரிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விவாதம் அண்மையில் நிகழ்ந்த சிறார் பாலியல் வன்முறை சம்பவங்களுக்கு பின்னர்
தீவிரமடைந்திருக்கின்றது. இரசாயன ஆண்மை நீக்கம் அறுவை சிகிச்சை அல்ல, ஹோமோன் மருந்துகள் மூலம் உற்பத்தியை குறைத்து பாலியல் தூண்டுதல்களையும் விருப்பத்தையும் தணிக்கும் மருத்துவ சிகிச்சையாகும். இந்த சிகிச்சை நிறுத்தப்பட்டால் அதன் விளைவுகளும் படிப்படியாக மறையும். பிரான்சில் இரசாயன ஆண்மை நீக்கம் ஏற்கனவே சட்ட ரீதியாக சாத்தியமானது. ஆனால் இது ஒரு மருத்துவ சிகிச்சை, நீதிமன்ற தண்டனை அல்ல. மருத்துவரின் பரிந்துரை அவசியம், குற்றவாளியின் சம்மதம் தேவை. பெரும்பாலும் சிறை தண்டனைக்கு பின் கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை திட்டத்தின் ஒரு பகுதியாக வழங்கப்படுகிறது. சிறார் பாலியல் குற்றங்கள் அதிக கவனம் பெற்றுள்ள நிலையில் வலதுசாரி அரசியல்வாதியான புரூனோ ருத்தையோ மீண்டும் குற்றம் செய்யக்கூடிய ஆபத்தான பாலியல் குற்றவாளிகளுக்கு சம்மதம் இன்றி கட்டாய இரசாயன ஆண்மை நீக்கம் வழங்கும் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று முன்மொழிந்துள்ளார். மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சில மருத்துவ நிபுணர்கள் உடல் சுயாதீனத்திற்கு எதிரான நடவடிக்கை என கருதுகின்றனர். பாலியல் குற்றங்கள் அனைத்தும் பாலியல் ஆசையால் மாத்திரம் நிகழ்வதில்லை, அதிகாரம் செலுத்தும் மனநிலையும் காரணமாக இருக்கலாம் என வாதிடுகின்றார்கள். மனநல சிகிச்சை மற்றும் நீண்டகால கண்காணிப்பும் அவசியம் என கூறுகின்றனர். சிறார் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கை அதிகரித்து வருகின்றது. அதனால் கட்டாய இரசாயன ஆண்மை நீக்கத்திற்கு 83% வரை ஆதரவு இருப்பதாக கூறப்பட்டாலும் அது தற்பொழுது பிரான்சில் சட்டமாக இல்லை. அரசியல் மற்றும் சட்ட ரீதியான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பிரான்ஸ் நாட்டை உலுக்கிய 11 வயது மாணவி லியானா உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன், அவரது மனைவி பிரிஜித் மேக்ரோன் ஆகியோர் கடந்த ஜூன் 10 அன்று லியானாவின் பெற்றோருடன் தொலைபேசி வழியாக நீண்ட நேரம் உரையாடியதாக BFM டிவி செய்தி வெளியிட்டுள்ளது. லயானா கடந்த மே 29 காணாமல் போயிருந்தார். ஜூன் 4 அவரது உடல் ஒரு விவசாய தானிய களஞ்சியத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அதே நாளில் குடியரசுத் தலைவர் அலுவலகமான எலிசே புளோரன்ஸ் நகர முதல்வர் கிரகோரி போபாத்தோவுடன் தொடர்பு கொண்டது. குடியரசுத் தலைவரின் அலுவலக தலைவர் லோரோ கரியே நேரடியாக தலையிட்டு ஜூன் 7 அன்று சம்பவ இடத்திற்கு சென்று பெற்றோர்களையும் நகர முதல்வரையும் சந்தித்திருந்தார். ஜூன் 10 அன்று தொலைபேசி மூலம் நடைபெற்ற உரையாடலில் மேக்ரோ தம்பதி பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். குடும்பத்தின் துயரத்தை பகிர்ந்து கொண்டனர். அரசின் ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர். இந்த உரையாடல் மிகவும் நீண்டதும் உணர்ச்சி பூர்வமானதுமாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லியானாவின் மரணம் தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கு பிரான்சில் குழந்தைகள் பாதுகாப்பு, பாலியல் மற்றும் வன்முறை குற்றங்கள் தொடர்பான சட்டங்களை மேலும் கடுமையாக்க வேண்டும் என்ற விவாதத்தையும் தூண்டியுள்ளது. இந்த சம்பவம் பிரான்ஸ் மக்களை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் தம்பதி நேரடியாக அந்த குடும்பத்துடன் தொடர்பு கொண்டமை தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய
திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரெத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு €750, சிறுவர்களுக்கு €650, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு €400. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர், ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.